In this class, we are going to discuss about pronouns. Pronouns are words which can be used in the place of nouns. Some pronouns are I, we, you, he, she, it, they. Students, listen. Pronouns are words which can be used in the place of nouns. We are using pronouns instead of nouns, that's all. Nounukku badala use பண்றது தான் pronouns. Some of the pronouns they are given I, we, you, he, she, it, they. We have the example. John is absent because he is ill. Ill means feeling ill, fever. உடம்பு சரியில்லை அப்படின்னு. John is absent. John absent ஆயிருக்கிறான் because ஏன்னா he is ill. இந்த he எடுத்து யாரை குறிக்குது? John தான் குறிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்றோம். ஸோ அதே நேம் வரக்கூடாது, மறுபடியும் ஜான் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஆனால் ஜான் போடக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, pronouns are words which can be used in the place of nouns. John வந்து noun. ஓகே, John அப்படிங்கிறது noun. இந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் pronoun. இப்போ ஜான் எடுத்த பையன் he, ஓகேவா? ஸோ மறுபடியும் அந்த ஜான் அப்படிங்கிற ஒரு பர்சன் வராங்க, ஆனால் நம்ம ஜான் யூஸ் பண்ணல, அந்த நவுனுக்கு பதிலாக pronoun யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பையன்றதால he யூஸ் பண்ணியிருக்கோம். That is pronouns. ஓகே, we have some exercise. What is that? Underline the pronouns in the following sentences. We have to underline the pronouns in the following sentences. Read the first one. The baby cried because it was hungry. First of all, we have to identify the noun. I mean the subject. What is the subject here? The baby. Okay, what is the noun? The baby. We have to use pronoun instead of the noun. அதாவது இது noun, இதுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் pronoun. ஓகே, the baby cried. baby குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஏன்? it was hungry. அந்த இட்ன்றது எதை குறிக்குது? hungryனா பசி. யார் பசியா இருக்கா? the baby தான் பசியா இருக்கு. அப்போ இட்ங்கிறது யாரை குறிக்குது? the baby தான் குறிக்குது. இது noun, the baby, this is noun, this is pronoun, it. Sita helps her mother. Sita, noun. Okay, Sita, noun, helps her mother. யாரோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றா? சீதா அவளோட அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அப்போ சீதாவுடைய pronoun தான் என்னது? her. Okay, Shalini likes animals. Shalini likes animals. ஷாலினிக்கு அனிமல்ஸ் தான் பிடிக்கும். She has 2 pets. அவ 2 pets வீட்ல வளர்த்துட்டு இருக்கா அப்படின்றாங்க. அப்போ இந்த ஷாலினி தான் noun. சோ இதோட pronoun எங்க இருக்கு? ஷாலினி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு இல்லையா? அப்போ இதோட pronoun என்னது? she, அவள், ஒரு பெண் தான் இல்லையா? அதனால இந்த ஷாலினியோட pronoun ஃபார்ம் தான் என்னன்னா she. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். the baby, இட்ங்கிறது எதை குறிக்குது? the baby-யை குறிக்குது. இங்க herன்றது யாரை குறிக்குது? சீதாவை குறிக்குது. இங்க sheன்றது யாரை குறிக்குது? ஷாலினியை குறிக்குது. ஓகே, சோ இது noun, இதோட pronoun தான் நாம அண்டர்லைன் பண்ணிருக்கோம். ஓகே, we have 2 exercises regarding pronouns. We have to write the correct pronouns in the dash. First one, my uncle is riding a bike. Dash, the bike is in bracket, is new. My uncle is riding a bike. என்னோட uncle வந்து பைக்கை ஓட்டிட்டு போறாங்க. Dash bike is new. அந்த பைக் புதுசு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க? அங்கிளை பத்தியா இல்ல பைக்கை பத்தியான்னு பார்ப்பாங்க. இந்த பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாரு, பைக், பைக்கை பத்தி தான் சொல்றாங்க இல்லையா?
அப்போ பைக் அப்படிங்கிறது என்னது ஒரு திங், ஒரு பொருளை குறிக்குது. இப்போ என்ன ஆன்சர் வரும்? இட்டு. ஓகே, இட் அப்படிங்கிறது நான் ஹியூமன் பீயிங் மனுஷங்க இல்லாம சொல்றது தான் இட்டு. செகண்ட் ஒன், ஐ லைக் ராஜேஷ் அண்ட் ரமேஷ் dash Rajesh and Ramesh are my friends. Oh, I like Rajesh and Ramesh. இங்க மெயினா யாரை பத்தி சொல்றாங்க? பிராக்கெட்ல உங்களுக்கு தெரியும், ராஜேஷ் ரமேஷ் பத்தி சொல்றாங்க. ஸோ ஒரே ஒரு பையனை மட்டுமே சொன்னா he, பொண்ணை மட்டும் சொன்னா she. ஓகேவா? ஆனா இங்க ராஜேஷ் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ more than one noun. ஸோ ரெண்டு பேரை குறிச்சதுன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஒன்றுக்கு மேற்பட்டது குறிச்சதுனாலே நம்ம என்ன பண்ணோம்? தே அப்படின்னு எழுதணும். ஸோ த ஆன்சர் இஸ் தே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொனவுன்ஸ் ஆர் ஓவர். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருந்த இந்த வீடியோவில் இருக்கிறத எல்லாம் தரவாக செக் பண்ணிங்க, எல்லாம் பார்த்துங்க. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் த வீடியோ அண்ட் தென் recollect your answers. Okay, do well. Thank you.